Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். இணையடே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய். ஆக்சுவலாக அத்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லை, சைனஸ் ப்ராப்ளம், ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறனால அது சடனாக வந்து அது ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. இந்த மழைக்கு குளிருக்கு வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஆமாம். ஸோ அதனால் ஒரு 10-15 நாளாகவே வந்து டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தோம். நுரையீரல் டாக்டர், அதுக்கப்புறம் இஎன்டி போயிட்டு வந்துட்டு இருந்தோம். சிடி ஸ்கேனு மாற்றி எடுத்து பண்ணதில் வந்து அந்த முதுகுனா அந்த மூக்கில் இருக்கிற அந்த தண்டு வடம் வந்து அது லேசாக வளைஞ்சிருக்கு, அதை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னாங்க. ப்ளஸ் சைனஸ்க்கும் வந்து அதை கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி சர்ஜரி, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ நேற்று அட்மிட் பண்ணோம். நேற்று நைட்டே வந்து சர்ஜரி முடிஞ்சது. நேற்று பிள்ளைங்க என்ன பார்க்கல பாப்பா? இன்னும் பார்க்கல. ஐசியூல வச்சிருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பட் ஆனா பிள்ளைங்களை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அஜியை பார்க்காம வரமாட்டேன் அப்படின்னு கண்மணி வெளியவே நின்று இருந்தா. இல்ல உள்ள வந்து எல்லாமே வந்து ஐசியூ பேஷண்ட், ஸோ உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், கிட்ஸ் ஆர் நாட் அலோவ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியவே நின்று இருந்தா. வந்து மகாவும் இவங்க பெரியம்மா மீனா அவங்க அம்மாவும் வந்து அங்க கூட இருக்காங்க. நாங்க காலைல திரும்பி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். ராஜதி வரல. எனக்கு வந்து ரோட்டரியில ஒரு ஈவெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போறேன். நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப பிள்ளைங்க வந்து அவங்க அஜியை பார்க்க போறாங்க. கண்மணி தான் நேத்து நான் இருந்து எங்க அஜியை பாத்துக்குவேன், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவ போய் உங்க அஜியை பார்க்க போறேன். யாருமே தேவையில்லை, நான் மட்டும் எங்க அஜியை பாத்துக்குவேன், போங்க எல்லாரும் அப்படின்னா இன்னைக்கு அவ போய் அவங்க அஜியை பாத்துக்குவான். நான் அஜியை பார்க்காம வரமாட்டேன், என்ன உள்ள விடுங்க அப்படின்னா அவன் அம்மா இல்ல சின்ன பிள்ளைங்களாம் உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு போய் பாரு. அவ என்ன சொல்றா, அம்மா அப்பா மூக்கு இல்லாம அனுப்பிச்சு விட்டு இருந்துச்சுல, அப்ப நான் போறப்ப மூக்கு வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காதா அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு போய் பாரு அஜி மூக்கு வளர்ந்துருச்சா இல்ல பாதி வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லு. ராஜதி ஸ்டாப் வந்துருச்சு. ஸ்டாப் வந்துருச்சு. பாய், போயிட்டு சீக்கிரம் வந்துரு. ரைட், பாய் பாய். எங்க பாய்? அம்மா இறக்கி விட்டாச்சு. அஜிக்கு எப்படி இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்துச்சு தெரியுமா? அஜி ஐஸ்கிரீமா திங்கும்ல, டப்பா பெரிய டப்பாவா திங்கும்ல, அதனாலதான் வந்துச்சு. எங்களுக்கு நாங்க ஐஸ்கிரீம் வாங்குவோமா, அப்ப எங்க ஐஸ்கிரீம்ல அஜி வாங்கி சாப்பிடுவோம். அஜிக்கு ஐஸ்கிரீம்னா பிடிக்கும். எனக்கு அஜி வந்து ரொம்ப நாளா மில்ல வேலை பார்த்துச்சு. அஜி ரொம்ப வருஷமா வந்து மில்லுல வேலை பார்த்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து டஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம வந்து ரைஸ் மில் போறது, அந்த டஸ்ட் பிளஸ் வந்து குளிர்காலம், அதுல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ். ஓகேவா? ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அளவா சாப்பிடணும், இல்லைன்னா மூக்க வெட்டிடும். கண்மணி வணக்கம் தான். என்ன அளவா சாப்பிடலன்னா மூக்க இப்பெல்லாம் நாங்க சாப்பிடறதே இல்ல தெரியுமா? நாங்க வீட்ல சண்டே ஐஸ்கிரீம் காரர் வந்தாதான் சாப்பிடுவோம். இப்ப காருண்யா வந்திருக்கும், காருண்யா தீன் எல்லாம் வந்திருப்பாங்க. தீன் வரணும், தீன் டயர்டா இருக்கும். அஜியை கிண்டல் பண்ணக்கூடாது, சரியா? எதுவுமே கிண்டல் பண்ணக்கூடாது, அப்புறம் அஜி டென்ஷன் ஆயிரும். போ. கண்மணி அஜி மூக்கு பாருடி. கண்மணி அழுகுற போறாளே, உனக்கு யாரு டீ வச்சு தருவா? அஜி மூக்கு இல்ல, அஜிக்கு அவ வச்சு தருவா. நைட் கண்மணி நான் பாத்துக்கிறேன்
அப்படிங்கிறாளா? நான் பார்த்துக்கிறேன் எங்க அஜிங்கிறாளா? என்னைய நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறா. அந்த அஜியை பணப்பட்டி கூட்டிட்டு போதா அப்படியே? அதெல்லாம் வேண்டாம், முடியாது. அது நாங்கள் ஊற்றிக்குவோம். கண்மணி அவங்க அத்தை மாதிரியே ஒரு டீ பைத்தியம். என்கிட்ட டீ கேட்டால் நான் வச்சு தர மாட்டேன். என்கிட்ட டீன்னு கேட்டாலே மால்ட்டு தான் ஆற்றி கொடுப்பேன். அதனால் எப்போவுமே என்கிட்ட மால்ட்டு வேணும் அப்படின்னு தான் கேட்பா. டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நேராக போய் அவங்க அஜிட்ட தான் கேட்பா. கண்மணிக்கு நல்லாவே தெரியும் யார்கிட்ட என்ன கேட்டால் எது கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப பாசக்கார பிள்ளை. எல்லாரையுமே வந்து எப்போ பார்த்தாலும் கொஞ்சிகிட்டே தான் இருப்பா. மீனா அவங்க அம்மாவும் மகாவும் அப்படியே அவ்வளோ வம்பளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அஜியை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை யாரும் கூப்பிட்டு போவேன்னா, நானே எங்கள் அஜியை பார்த்துக்குவேன், நானே எங்கள் அஜிக்கு டீ வச்சு கொடுப்பேன், நானே சமைச்சு கொடுப்பேன், யாரும் கூப்பிட்டு போவேனா அப்படின்ட்டா. காமி, இது யார் போட்டோ எடுத்தது? செல்ஃபி எடுத்துருக்கு. சரிம்மா சிரிக்காதம்மா, அமைதியா இருமா. ஐசியூல இருக்கு, போறேன், நம்ம ரூமுக்கு போலாம். இவங்க வாய்ப்பு பிடிக்க விட மாட்டாங்க, நம்ம ரூமுக்கு போலாம் வா. நர்சனி திட்டுது, நீங்க ஒழுங்கா வெளியில போறீங்களா என்ன சொல்றீங்க அப்படின்னு என்னை திட்டுது. விடவே மாட்டாங்க அப்படிங்கிறது. சரி சரி ஓகே. இன்னைக்கு நம்ம ஒரு ஆள், நம்மளே மாதிரி அவங்க 10 ஆள், 10 பேர் உள்ள இருக்காங்க. 10 பேரும் அவங்களும் வந்துட்டு ஒன்னொன்னா வந்துருது, இரும்பல் வந்துருது. சரி டென்ஷன். அஜி வீட்டுக்கு வந்தா நல்லா பாத்துக்கலாம்ல. தொந்தரவு பண்ணக்கூடாது அஜியை. ஓகே, இப்போ செல்வியம்மா வீட்டுக்கு கொண்டு போய் உங்களை விட்டுட்டு அப்பா அவங்க ஒரு மீட்டிங்க்கு போறேன். கடைக்கு வேண்டாம், நீங்கள் இப்போ சாமான் செல்வியம்மா வீட்டில் இருங்க. நான் அப்புறமா வந்து உங்களை கூப்பிட்டு போய்க்கிறேன். சரியா? பாய்ப்பா. கமல் பிள்ளைங்களை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அதையை பார்த்துட்டு திரும்ப டீச்சர் அக்கா வீட்டில் விட்டுட்டு மீட்டிங்னு கிளம்பிட்டாங்க. நான் ரோட்டரி ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ரோட்டரி குயின் சிட்டி சார்பாக ஒரு குளத்தை வந்து தூர்வாரி இருந்தாங்க. அந்த குளத்தை சுற்றிலும் பனை விதைகள் நட்டு வைக்கிறது இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டு. குளத்தை சுற்றிலும் பனை விதைகள் நட்டு வச்சு பனை மரம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அந்த குளத்தோட கரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பனை விதைகள்லாம் நட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டாக வந்து ரோட்ராக்டரோட இன்ஸ்டாலேஷன் ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம். நிறைய ஸ்கூல் காலேஜஸில் வந்து ரோட்ரி ஆக்டிவிட்டி இருக்குது. ஸ்கூலில் வந்து இன்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, காலேஜில் வந்து ரோட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நான் படிக்கும் போதே எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது. நான் ரோட்ரிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய கற்றுக்கிறேன். இன்ஸ்டலேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டரியில் வந்து வருஷம் பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுறது தான் வந்து இன்ஸ்டலேஷன். ரோட்டரியில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. உள்ளேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு. நானும் ரோட்டரியில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரோட்டரி ஈவெண்ட்டு முடிஞ்சதும் நேராக நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். மதியம் லஞ்சு அக்கா எங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருந்தா. மதியம் லஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கமல் திரும்பி வந்து எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. டிவியே உடைச்சிடாத. காலையில் ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ ஒரு தடவை பார்க்க போறீங்களா? இப்போ யாரை பார்க்க போறீங்க? காலையில அஜியை பார்க்க போனீங்க, இப்போ தீனுக்காரணியாவை பார்க்க போறீங்களா? நீ யாரை பார்க்க போற? நீ அஜியை பார்க்க போறியா? நீ கண்மணிக்கு தான் அம்மா மேல அஜி மேல பாசம். நீ யாரை பார்க்க போற? எங்க அம்மா பார்க்க போறேன். நான் எல்லாரையுமே பார்க்க போறேன். நீ பாப்பக்காவெல்லாம் நான் பார்த்துட்டேன் நேத்துங்க. பாப்பக்காவை பார்த்தேன், உங்க அஜியை பார்த்தேன், உங்க அத்தையை பார்த்தேன். இன்னைக்கு தீனுக்காரணியாவை பார்க்க போறேன்.
சாயந்தரமாக ஹாஸ்பிட்டல் போனோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே தீனு வந்திருந்தான். காருண்யா அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். நாங்கள் போன கொஞ்சம் நேரத்துலேயே மீனா, அம்மா, மகிழினி, ரித்துவின்னு, மீனா அவங்க அப்பா அப்படின்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரேவதி அக்கா, மகா அவங்க மாமியார் அப்படின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரே டைமில் வரவும் நர்ஸ் வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. கொஞ்சம் சத்தம் போடாமல் இருங்க, சத்தம் போடாமல் இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. போதும் போதும், நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. சளி ரத்தம் சண்டை பண்ற மாதிரி இருக்குது. அது எல்லாமே வெளியே எடுத்தாங்களாமா. சாமி எத்தனை மணி நேரம் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு? 3 மணி நேரம்டா. 3 மணிக்கு போயிட்டு 5:30 தாண்டா, 2:30 மணி நேரம் 5:30 தாண்டா தம்பி கூப்பிட்டு வந்தாங்க அஜி. காருண்யா வந்ததும் அவள்கிட்டையும் அஜிக்கு மூக்கு அறுத்துட்டாங்க, இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால தான் மூக்கு அறுத்துட்டாங்க, இனிமேல் நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க நீயே? எல்லாரும் ஒன்றா வந்துட்டாங்க. ரூமில் இடம் இல்லை. நர்ஸு பார்த்துட்டு சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போதும் போதும் எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டீச்சர் அக்கா நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் போனாங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அத்தை வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.